ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 44:24. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் 44ஆம் அதிகாரம். மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கியுமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். தேவனை அறிமுகப்படுத்த அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் தேவன் ஆலயத்தில் கருதுவது குரும் அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் தான் அதன் காரியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் இல்லாதபடி இருக்கிறோம். சொல்லுகிறார், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்குகிறதாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யார் சொல்கிறது? நான் சொல்லவில்லை, என் வாய் மூலமாய் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், பேசுகிறவங்க நீங்கள் அல்ல, உங்களுக்கு யார் வருவார்? பசுத்த ஆவியானவர் வருவாரை சொல்லணுமாக. உங்களுக்கு நான் சொல்கிற எந்த ஒரு வார்த்தையும் மாற்றத்தை கொடுக்க முடியாது, நன்மையை கொடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் வசனம் தான் உங்களை விடுவிக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கினார். அதனால் வசனம் என்ன சொல்கிறது? உன் மீட்பர் யாரவர்? உங்களுடைய மீட்பர். உங்களுக்கு உலகத்தில் எதுவெல்லாம் ரொம்ப சொந்தமா யோசிக்கிறீர்களோ அதை விட பெரியார் உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். அதுக்கு ஒன்று மீட்பர், இரண்டாவது உங்களை என்ன செய்திருக்கிறார்? எங்கே உருவாக்கி இருக்கிறாருங்க? தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார். அதுக்கு உங்க வாழ்க்கை ஒரு நன்மைக்காக தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். அந்த நன்மை வந்தவன் என்ன செய்கிறோம்? அதை மறந்து என்ன பண்றோம்? மறந்து நம்ம கேட்கிறோம், கேட்பதை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவர் யார் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு ஒன்று அவர் யார்? மீட்பர். இரண்டாவது யாருக்கு? அவர் என்னை உருவாக்கினார். எதற்கென்று உருவாக்கினாரா? அவருக்கென்று உருவாக்கினார். உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் யாருக்காக உருவாக்கும்படியாக? தேவனுக்கென்று உருவாக்குகிறார். அதுக்கு உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகளை நீங்களும் உருவாக வேண்டும். பின்வரும் சந்ததியில் கர்த்தருக்குள்ளாக உருவாக்கணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கு அந்த அழைப்பின் ஆழத்தை தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்ல, அவர் யாரா? உன்னை தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன். கொடுத்திருப்பதெல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது? நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். நான் எதையும் சாதிக்கல, நான் எதையும் செய்யல. நீங்கள் பெரிதாக எதையும் சாதிக்கல, எதையும் செய்யல. அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராக வானங்களையும் விரித்து நானே பூமியை பரப்பினவர். அருமையா தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, தேசத்தினுடைய பிரதமர் யாருங்க? மோடி ஐயா. மாநிலத்தினுடைய முதல்வர் யாருங்க? ஸ்டாலின் இல்லைங்களா? இவர் யாரா? நானே யாரா இருக்கிறேன்? நானே, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை நான் உண்டுதான். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒருவர் தான். அவர் யார்? என்னை தாயின் கருவிலே உருவாக்கினவர் அவர் தான். எளிமையா சொல்லுகிறான், தாயின் கருவி உருவாக்கும் என்னை தெரிந்து கொண்டியா. பாருங்க, உங்க வாழ்க்கையில முதல்ல யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் 5 வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை பிறப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அந்த பிள்ளையுடைய பலவீனம் அப்படி. ஆனாலும் ஜெபித்து ஒரு முறை நான் அந்த இடத்துக்கு போகும்போது சொன்னேன், அடுத்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் குழந்தை கொடுப்பார். குழந்தையை அவர்கள் தேவன் கொடுத்தான். வளர வளர என்னாச்சுங்க, தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சான். என்னாச்சுங்க, தேவனை விட்டு யார் விளக்கினது? யார் விளக்கினது சொல்லு? குழந்தை விளக்கிடுச்சு. யார் விளக்கிச்சுங்க? கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற. அப்போ அந்த குழந்தையை வாங்கின உடனே என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு முன்னாடி வைராக்கியமா இருந்தாங்க. அவங்க மூலமா ஒரு ஊழியெல்லாம் உருவாச்சு. எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மகளை போல பேசிட்டாங்க குடும்பத்தை. அந்த தம்பியும் அந்த மகளையும் அவ்வளவு தேவனுக்குள்ளாக வைராக்கியம் இருந்தாங்க. குழந்தையை கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே விளங்க. குழந்தை மேலுடைய பாசம் எல்லாம் திரும்பிச்சு. குழந்தைக்கு பாசம் வைக்கப்படாது கிடையாது. குழந்தைகளோட பாசம் அதுக்கு உங்கள் குழந்தை என்ன பண்ணுங்க? யார் கொடுத்தது?
நானே எல்லாவற்றையும் உண்டாக்கினேன் அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் யாருடையது? அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கன்னா, அவருக்கு இடம் கொடுக்கின்ற போது உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அவரோட யோசிக்கணும். யாரை யோசிக்கணுங்க? ஏன்னு சொன்னால் அவர் யார்? உங்கள் மீட்பர். எப்படி மீட்டு இருக்கிறாராம்? 22 வாசிங்க. 22. உன் மீறுதலின் மேகத்தை போலவும் உன் பாவங்களின் கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு. என்ன செய்தாராம்? மீறுதல்களை மேகத்தை போல செய்து விட்டார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன்னுடைய பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டாங்க. மேகம் பார்த்து அப்படியே கலைஞ்சி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருக்காங்க, மேகம் அப்படியே கலைஞ்சி போயிட்டு இருக்கும். அவன் சொல்லுங்கதா, உன்னுடைய மீறுதல்களை நல்லா பண்ணிட்டு மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிட்டேன். நான் உன்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பது கிடையாது, பாவத்தோடு பார்ப்பது கிடையாது, சாபத்தோடு பார்ப்பது கிடையாது, வேதனையோடு கூட பார்ப்பது கிடையாது. எல்லாவற்றையும் செஞ்சு விட்டனாலே காரணம் என்ன? உன்னை தாயினுடைய கர்ப்பத்திலே உருவாக்கின. உருவாக்கினவர் யார் தான்? உங்கள் குழந்தைகளை உருவாக்கினவர் யார் தான்? தேவன் தான். யாக்கோபு அங்கே சொல்கிறான், தேவன் அல்லவா கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அப்போ கர்ப்பத்தின் கனி யாருடையது? அப்போ நம் வாழ்க்கையில் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? தேவனை சார்ந்து எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஒரு பக்கம் பார்த்தா தேவன் சுயநலமானவர். புரிஞ்சுக்கலாங்க? அவரை மீறி வேற எது மேல உங்களுடைய போக்கஸ் போகவோ உங்களுடைய எண்ணம் போக தேவன் விரும்ப மாட்டார். யார் கொடுத்தது? பூமி யாருடையது? அங்க சொல்கிற வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அல்லவா? அவருக்கு செய்ய வேண்டியதை முதலிடமாக நாம் வைக்க வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய கடத்தை நாம் செய்ய வேண்டும். காரணம் என்ன? என் மீறுதல்களை என்ன செய்து விட்டால் நான் மீறி பண்ணல. மேகத்தை போவோம் என்ன பண்ணாரு? மேகம் மாறி போயிடுச்சு. மேகம் மாறி அப்படியே போயிட்டது. இரண்டாவது செய்கிறது கார்மேகம் என்ன பண்ணுது? கார்மேகம் என்ன பண்ணுது? ஒரு கார் மேகம் முழுமையா என்ன பண்ணுது? மழை வருது. கார்மேகம் என்ன வருது? மழை வரும். அந்த கார்மேகம் விலகி போகுது இல்லையா? அப்ப மழை என்ன? ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க மழை இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்க மழை. காரணம் என்ன? அந்த கார்மேகம் விலகிட்டு போது போல நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதலையும் செஞ்சு விட்டா அகற்றி விட்டபடியினாலே நம்ம என்ன பண்ணுங்க? என்னிடத்தில் திரும்பு. யாருக்கு திரும்பி? என்கிட்ட வா. உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் சந்திக்க வல்லவர். உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வல்லவர். அதனால் தேவன் யார் என்பதை விலகிக் கொள்ளுங்க. கர்த்தரை விளங்காம ஆராய்ச்சிக்கிற வேதனை தான், முடிவு துக்கம் தான். நீங்க எதன் மேல உங்களுடைய கவனம் போகிறதோ அந்த கவனத்துக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அந்த குடும்பம் தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. நீங்க பார்த்தா எனக்குரிய பல பிரச்சனை. ஊழியத்தை விட்டு விலகிட்டாங்க, ஊழியக்காரர் விட்டு விலகிட்டாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய சொல்றாங்க, வட்டி மாத்திரம் ஒரு 18,000 ரூபாய் மாசம் கட்டுறாங்க. பல லட்சங்கள் ஏமாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பாலத்தோடு அதுக்கு ரொம்ப நாள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. செபித்த போது கர்த்தர் புதிய வழிகளை திறந்திருக்கிறார். சொன்னாங்க, எல்லாம் உங்ககிட்ட பாசமா சொல்லாம விட்டுட்டாங்க. சொன்ன பிற்பாடு மாற்றங்களை கற்றுக் கொடுக்கிறார். திரும்பும் பொழுது அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? திரும்பி என்ன பண்ணாங்க? இல்ல தேவன் கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளணும். ஒரு ஊழியர்களை சொல்ல என்ன பண்ணாங்க? அவங்க சொன்ன மாத்திரத்துல புதிய வழிகளை திறக்க ஆரம்பித்திருக்கிறார். அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் தேவன் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் தேவன் நம்முடைய பாவங்கள் என்ன செய்கிறவர்? அகற்றி விடுகிறவராக நம்முடைய மீறுதலை செய்கிறவர். எல்லாவற்றையும் அகற்றுங்க. அவருடைய பாலினம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஃப்ரீயா உங்களை பார்க்கிறார். காரணம் என்ன? உருவாக்கினவர் அவர், மீட்டவர் அவர். அதனால் ஒரு மீட்பர் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னை தெரிந்து கொண்டே மீட்டுக் கொண்டே. 21 வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீங்க அந்த அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனா தேவன் விக்கிரக வழிபாடுகிற மக்களை தேவன் புண்படுத்தவோ நோபடிக்கோ பேசல. யார் விலகிக் கொள்ள? தேவ ஜனங்கள் விலகிக் கொள்ள. இவை இங்க சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் மற்ற ஜனங்களை நோபடிப்பதற்கு அல்ல, மற்ற ஜனங்களை வேதனைப்படுத்த அல்ல. தன் ஜனங்கள் யார், தனக்கும் தேவனுக்கும் உள்ள அழைப்பு என்ன என்பதை அறிவதற்காக தான் இவைகளை உனக்கு செய்கிறேன்.
படிக்கலாம். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைவு சொன்னா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினவர்களே. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வசனம் மாத்திரம் படிங்க. 10 வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி, ஒன்றுக்கும் உதவாத தெய்வம். அதுக்கு ஆனாலும் கூட யாருங்க வெளி உலகத்தின் மக்களை தெய்வம் சொல்லல. யாருக்கு சொல்லுகிறா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறா, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? உலகத்தில் வழிபடுகிற யாரும் ஒன்றுக்கும் உதவ. அவரோ உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறார். ஆனால் உலக வழிபாட்டினுடைய அந்த சார்ந்து நம்பி போகிற மக்களுடைய அந்த முடிவு என்னவா? ஒன்றுக்கும் உதவ. நீங்க வரீங்கன்னா இதற்கெல்லாம் பலன் இருக்கிறது. நீங்க தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளுக்கும் பலன் இருக்கிறது, ஒவ்வொரு நேரத்துக்கும் பலன் இருக்கிறது. பலன் இல்லாம முடிவினை கிறிஸ்துவை கொண்டு போகக்கூடிய பலன் இருக்கிறபடினாலே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நீ என் தாசன், மறக்கப்படுவது கிடையாது. என்ன கிடையாது? நீங்க யார் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். புரிஞ்சு அறிஞ்சு அவருடைய அந்த ஒரு செட்டைக்குள்ள இருங்க, அவர் ஐக்கியத்துக்குள்ள இருங்க. அதுதான் பெரிய பாதுகாப்பு. அவரோடு இருந்தாதான் அப்படி சித்தத்தெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு நாங்க இந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்க இந்த வயநாடுக்காக என்ன பண்ணோம், இங்க பேசணும். அநேகர் உதவி செஞ்சீங்க, வெளியில அநேகர் உதவி பண்ணாங்க. ஆனா போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த நேரத்தில் நான் போக யோசிக்கும் போது அங்க வந்து போகக்கூடாது, அரசாங்கத்தின் மூலமா பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தடைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மழை கண்டினியூஸ் இருந்தது. கடந்த தேவ கிருபையாக நேற்று முன்தினம் போயிட்டு அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய கர்த்தர் அற்புதம் செய்தார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தேவனுடைய அவர் சொன்னதை நான் மறக்கலாம், அவர் என்னை மறப்பது என்ன கிடையாது. கர்த்தர் உணர்த்தினபடியே போனோம். ராய்ஸ் வந்தாங்க, டேனி வந்தாங்க, 3 பேரும் போனோம். அருமையா எங்களுடைய பிரயாணம் இருந்தது. மகிழ்ச்சியோட முடிச்சோம். எனக்கு நேத்தெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தேவனுடைய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா செஞ்சு பாருங்க, அப்பதான் மகிழ்ச்சி தெரியும். அதுக்காக பிரயாசப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு எல்லாமே அருமையாய் கர்த்தர் நடத்தினார். ரொம்ப அந்த இயற்கை கூட எங்களுக்கு சாதகமாக சென்னையில் இருப்பது போல அந்த மலையில ஒரு நடுக்க வெயில் அழகா எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கடந்து வரும்போது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும்போது அது ஒரு பெரிய மழையை பார்த்தாங்க. அந்த மழை நம்ம இங்கெல்லாம் பார்த்திருக்க முடியாது. அந்த மலை மேல அந்த மழை வருது, அந்த மரங்களோடு கூட அந்த இயற்கையை ரசிக்க முடியாது. ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய அந்த காரியங்கள் நான் ஒன்று பாதுகாப்பை பார்த்தோம், அவருடைய சித்தம் செய்யும் போது மகிழ்ச்சியை பார்த்தோம். இயற்கையெல்லாம் சாதகமாக கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன? நீ என் தாசன் அல்லவா, நாம் அவருக்குரிய மக்கள் அல்லவா, மீட்கப்பட்ட மக்கள் அல்லவா, இவை நினைக்க வேண்டும் அல்லவா. இந்த கவனமா சந்தோஷம். ரொம்ப மனசுலயே யோசிச்சு போனேன். இந்த ட்ரெயினை விட்டு இறந்தது அந்த கால் அவ்வளவு ஒரு பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு ரொம்ப அருமையாய் கர்த்தர் நடத்தினார். எனக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரே என் சொன்னதை நான் முடிச்சுட்டாங்க. அதுக்கு 2 மாதம் நீங்களாம் மறந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, ஒரு வெளிநாடு போறது என்ன பண்றாரு, இந்த பணத்தை யூஸ் பண்றது இருக்கிறாரு. ஜெர்மனி என்ன பண்ண போறாரு அல்ல, கர்த்தர் அறிவா. என் தேவன் நம்முடைய கிரிகளை பார்க்க அதை செஞ்சுட்டு பாடு எனக்கு மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் கொடுத்தீங்க. ஏதோ ஒரு ஏறக்குறைய ஒரு 700 கிலோமீட்டர் தப்பால இன்னொரு மாநிலம், மொழி தெரியாதவங்க அவர்களுடைய கரங்களில் போய் உதவி செய்யக்கூடிய கர்த்தர் அற்புதம் செய்யலாம். கை என்ன கை? இந்த கரம் ஒண்ணு கிடையாது, அதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த கரத்துல பொன்னும் வெள்ளியும் அல்ல, இந்த கரம் பெருமையான கரம். நீங்க எல்லாம் உங்களை போல தேவதனங்கள் எல்லாம் ஒன்று கூடி கொடுத்த அந்த காணிக்கைகளை கொண்டு போய் அங்க இருக்கிற பாமர மக்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். நம்ம யார்? நாம் வறுமையிலே வாழ்ந்தவன், தரித்திரத்திலே வாழ்ந்தவன். இன்றைக்கு தேவன் படிப்படி. காரணம் என்ன? அவரால் மறக்கப்படுவது இல்லை. அவர் உருவாக்கினார். உங்களை யார் உருவாக்கினதுக்கு? அதனால் தேவனுக்கென்று முதலிடம் கொடுக்கணும். பாருங்க, கொடுத்த குழந்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? நீங்க நன்றி சொல்லுங்க. நான் பெருமைக்கல்ல, நான் ஒரு ஓலை வீட்டுல இருந்தேன். அந்த நாட்கள் சுவர் இருக்காது, பாம்பு வரும், தேடு வரும், பேய் வரும், பிசாசு வரும், சூரிய பூமிங்க. அங்க இருந்து கொண்டு இன்னைக்கு அவங்க வளர்ச்சியெல்லாம் வேற. மறுபடியும் சொல்றது காரணம் சொன்னது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நான் புண்படுத்த கிடையாதுன்னு நான் ஜெபிச்சுட்டு நான் பண்ணது. அங்க கொண்டு போவேன். குழந்தைங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க, போயிட்டா தூக்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன? என்ன எனக்கு தேவமலை தாகனதுக்கு குழந்தையை தேவதான் கொடுத்தா அந்த குழந்தையுடைய யார் தான் நினைக்க வேண்டும்?
தேவன் தான் எனக்கு கொடுத்தது. யாருங்க? இந்த உலகம் யாருடையது? அவருடையதுங்க. அதுக்காக குழந்தைங்க மேல வெறுப்பா? இல்ல, அதிகமா நேசிப்போம். கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 13 வயது வரைக்கும் 100 ரூபாய் டாக்டர் கொடுத்ததே கிடையாது. ஆனா தேள் இருக்கும், பாம்பு இருக்கும், அதுங்க சூரிய பூமி சுவர் இருக்காது, அதுங்க மழை மேல ஜெபம் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஸ்டார்ஸ் தெரியும். கிறிஸ்டினா இருக்காங்க வீட்டுல நாங்கெல்லாம். ஆனால் அங்கே கர்த்தரை மாத்திரம் சார்ந்துமா கர்த்தர் நடத்தினார். எவ்வளவு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கு. அதனால் நம் வாழ்க்கையில் செய்யப்படியாக மறுபடியும் வாசிப்பது யாக்கோபே இவைகளை நினை எவைகளை அதுக்கு முன் சொல்லப்பட்டதெல்லாம் நினைச்சுப்பாங்க. இவைகளை நீ நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்ன. நீங்க யாரால மறக்கப்பட்டாலும் யாரால மறக்கப்பட மாட்டீங்க? தேவனால மறக்கப்படவே மாட்டீங்க. புரிஞ்சுக்குங்க, யாரு மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். நான் அனுபவிச்சிருக்கேன். 25 ஆண்டுகள் இந்த சபை கூடி நடத்தி கொண்டு வருகிறேன். அனுபவிச்சிருக்கிறேன். எல்லாரும் ஒரு நேரத்துல மறப்பாங்க. கர்த்தர் மறந்திருந்தான்னா இன்னைக்கு ஊழியம் நான் செஞ்சிருக்கவே முடியும். என்ன பண்ண முடியாதுங்க? ஊழியத்தை நாம் செய்திருக்க முடியாது. இன்னைக்கு தேவன் நெருங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் அதிகமாக வயது ஆகாத அவருடைய கிருபையை நான் உணர முடிகிறது. காரணம் என்ன? அவரால் நாம் மறக்கப்படுவது இல்லை. வீட்டெடுத்தபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பாருங்க. அங்கே தாயினுடைய கர்ப்பத்திலே உருவாக்கினார். பவுல் சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலிருந்து என்ன செய்து விட்டார்? என்னை உங்களை என்ன பிரித்தெடுத்தார். தேவனுக்கென்று துதிக்க பிரித்தெடுத்தார். தேவனை பாட பிரித்தெடுத்தார். தேவனுக்காக வாழ நம்மை பிரிச்சு தரப்படுறாங்க. உங்களை தேவன் அவருக்கென்று பிரித்தபடினாலே படிங்க. பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், கிருபையினால் அழைத்த தேவன் நம்முடைய குமாரனார் புறஜாதிகளிடத்தில் விசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த அப்ப உங்களுக்குள் யாரை வெளிப்படுத்த அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவை வெளிப்படுத்த. யாரை வெளிப்படுத்த? கிறிஸ்துவை வெளிப்படுத்தத்தான் அவர் அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் தெரிந்து கொண்டார், அதற்கு தான் மீட்டுக் கொண்டார். இவைகளில் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒன்றுக்கும் உதவாத வழிபாடுகளின் உலகம் அங்கே அனுசரிக்கின்ற போது அதிலிருந்து பிரிச்சு என்ன பண்ணுங்க? நம்மை அவருக்காக உருவாக்கி மறக்காதபடி நம்மை அழைத்தபடினாலே படிக்க தொடர்ந்து நம்முடைய குமாரன் நான் புறஜாதிகளிடத்தில் விசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் மாம்சத்தோடும் நம்ம என்ன பண்ணாங்க? மாம்சமா ரத்தம் நம்ம போராடுறது என்ன பண்ணுங்க? மாம்சம் ரத்தம் வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணா போராடாமல் யோசனை என்ன பண்ண யோசிக்கிறோம். தேவகாரனா யோசிக்கிறோம். அதுக்கு ஆலயத்துக்கு வருவதுக்கு என்ன பண்றாங்க? நம்ம யோசிக்கிறோம். ஆலயத்துக்கு வருவதற்கு யோசிக்கிறதுங்க. ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணா யோசிச்சு வச்சுட்டோம். ஒரு வாரத்தை யோசிச்சு வரட்டும். அப்பதான் நம்ம வருவோம். யோசிச்சுனாங்க நம்ம என்ன பண்ணுங்க? ஒரு சில யோசனை நமக்குள்ள இப்படிதான் அவர் ஆராதிக்கிறாங்க. வானங்கள் யாருடையது? பூமியை பரப்பினவர்கிட்ட வந்து நான் யோசிக்கிறேன். எனக்கு இவ்வளவு நன்மை செய்த தேவனை யோசிக்கிறேன். இவ்வளவு கிருபையை காத்த தேவனை யோசிக்கிறேன். நான் 9 மாதம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? யோசிக்கிறேன். இல்லைங்களா? யோசிக்கிறோம். நாங்க போயிருக்கும் போது ஒரு சின்ன அருமையான ஒரு 8 வயசுக்கு மாட்டாங்க பிள்ளைக்கு தாய் தகப்பன் கடை என்ன கிடையாது சொன்னாங்க. அம்மா இருந்துட்டாங்க. அப்பாவும் அந்த பிள்ளை அப்படியே பார்த்துட்டாரு. நான் பார்க்கறேன். அருமையா தாய் இல்லை. யோசிச்சு பாருங்க. அங்க நான் போயிருக்கும் போது அந்த சிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை யாருக்குன்னா அந்த நோண்டி எடுக்கிறாங்க அந்த பணத்தை. இப்பவும் அந்த வேதனை நிறைந்த நாட்களாக இருக்கிறது. துக்கம் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. ஆனால் தேவனை நம்மை 9 மாதம் கிருபையை காத்தார். நான் அதை உணர முடிகிறதா? என் தேவனை புரிந்து கொள்ள முடிகிறதா? என் கருணை ஈவன் எவ்வளவு, சுகம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நன்மை எவ்வளவு. குழந்தைகளுக்காக செமிச்சிங்க. குழந்தைகளுக்கு அந்த கொடுத்திருக்கிறார். நன்றி. ஆனால் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். நீங்க உண்மையா தேவனை உணர ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து நீங்க என்ன பண்ண முடியும் பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க? தேவனை உணர்ந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தரை நான் பார்க்க போறேன். யாரை பார்க்க போறேன்? கர்த்தரை நான் பார்க்க போறேன். அவர் என்கிட்ட பேசுவாருங்க போறேன். அவரை மாத்திரம் யோசிச்சு போதீங்கன்னா நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும்.
நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அதனால் தொடர்ந்து வாசிங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரதேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 24 வாசிங்க. 23 வாசிங்க. 23 24. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, நான் அழித்து தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி நம்மளாக தேவனை மையப்படுத்தணும். உங்களை பத்தி நம்ம உங்களை பார்க்கும்போது யாரை மையப்படுத்தணும்? தேவனை மையப்படுத்தணும். இந்த ஊழியத்தை முடிச்சு வந்ததுப்பான உதவி அனைவருக்கு நான் டைம்ஸ் பண்ணேன் சொன்னேன். அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த ஊழியத்தை செய்து கொடுத்ததுக்காக. அதுக்கு நிறைய ரியாக்ஷனை கிடையாது. அமெரிக்கான ஒரு மக அந்த ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கணும் மாஸ்டருக்கு. இன்னும் நீங்க ஊழியத்துக்கு என்ன பண்ணுங்க, வயது ஆகாத தேவனுக்கு என்று ஓட விரும்புங்க. கத்திற்காக ஓடனாங்க. அவருக்காக ஓடும் போது இயற்கை சாதகமாய் மாற்றுகிறார். நல்ல எங்களுக்கு நல்ல ஆகாரத்தோடு நாங்க சாப்பிட்டு நல்ல எங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வரும்போது கத்தருடைய ஊழியங்கிறது 2 மாசம் ஆச்சு. நீங்களா வந்துட்டீங்களா இல்லைங்களா? நல்ல பண்ண போடுறோம். என்ன பண்ண போறது? ஜெர்மன் டாடா லைன் போறாரு இல்ல, அவர் மறக்கவில்லை. உணர்த்தினார், அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார். அதுக்கு அதிகமாய் கத்தர் காரியங்களை செய்தார். ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவான அப்படி ஒரு இருதயத்துக்குள்ளாக அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா தேவனுடைய ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது இருக்கிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அது நீங்க சொல்ல முடியாத மகிழ்ச்சி. நீ உலகத்துக்காக அதை செஞ்சு இதை செஞ்சு அதை பண்ண அதெல்லாம் மகிழ்ச்சியா வராதுங்க. ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையான காரியத்தை, ஆண்டவருடைய இருதயம் ஈர்க்கப்படியான ஒரு காரியத்தை, அதுக்கு நம்ம பெரிய பிரபலமான ஒரு பெரிய சபை கிடையாது, பிரபலமான ஒரு ஊழியக்காரர் கிடையாது. ஆனா தேவ பணியை செய்தோம். அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக யார் செய்தாலும் அது மகிழ்ச்சி தான். அதனால் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிறார்கள். 2 வாசிங்க. தேவ அறிவிப்பினாலே போய் அதுக்கு யாருடைய அறிவிப்புங்கிறது? அந்த நாள் அந்த ஆகஸ்டுக்கு முன்பு அந்த ஜூலை எண்டுல வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த விபத்து அந்த இடத்துல நடக்கும் போதே கத்தர் குணத்தினங்க அறிவித்தார். ஆனால் போவதற்குரிய வாய்ப்பு கிடையாது. நான் ஒரு பிரபலமான ஒரு நபர் கிடையாது. ஆனாலும் கூட செய்தால் அறிவிப்பை முடித்து விட்டார். தாமதமானது 2 மாதமானது அறிவிப்பு என்ன செய்து விட்டார்? அறிவிச்சார் இல்லைங்களா? அதை முடிச்சுட்டார். அதை முடிச்சுட்டார். இதை முடிச்ச பிற்பாடு சொல்றாங்க, இன்னும் மகிமையான காரியம் நான் செய்வேன். தேவ அறிவிப்பு. நீங்கள் கடந்து வந்து தேவனை யார் அறிவிப்பது? யாருடைய அறிவிப்புங்க? சபையின் அறிவிப்பு அல்ல, தேவ அறிவிப்பு. தேவனுடைய என்ன அறிவிப்பு? எத்தனை மணிக்கு ஆராதனை அறிவிப்பு? என்ன பண்றீங்க? அங்கதான் வந்துருக்காங்க. அப்படி போயிட்டு இப்படி போயிட்டாங்க. எப்போ நீங்க சீக்கிரம் வரீங்களோ அது தேவ அறிவிப்பு. 7 மணிக்கு ஆராதனை என்பது யார் அறிவிப்புங்க? தேவ அறிவிப்பு. இது இந்த அறிவிப்பே எனக்கு தெரியலையே. தேவனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இங்க பார்க்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எதன் மூலமாக? அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருக்கும் போது உடனே நான் மாம்சத்தோடும் எதுக்கு பிரியமா இருக்கிறாங்க? அவரை எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்த. உங்களுக்குள்ள இருந்து யாரை வெளிப்படுத்த? இயேசு வெளிப்படுத்த. கோபத்தை வெளிப்படுத்தாங்க. நீங்க கோபக்காரியா இருக்க கூடாது. நீங்க சண்டைக்காரியா சொல்லுங்க. உங்களை யாரும் சண்டைக்காரியை சொல்லக்கூடாது, கோபக்காரன் சொல்லக்கூடாது. அவன் சொல்ல பார்க்கலாம். உங்களுக்குள் யாரை காட்டணும்? இயேசுவை காட்டணும். அதுக்கு தான் என்னையும் தம்மை போல மாற்றுவிமா நேசத்தை எண்ணி எண்ணினால் உள்ளம் கணிந்து என்று புகழ்க. நம்ம பாருங்க, இங்க பவுல் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனை நான் புறஜாலத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது. இயேசுவின் பிரியம் என்ன? உங்களுக்குள்ள இயேசுவின் பிரியம் என்ன? அவரை காண்பிக்க. யாரை காண்பிக்க? ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, உங்க அன்பை காண்பிக்கணும். உறவுகளுக்குள்ள அவங்களுடைய அன்பை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. மாம்சம் காண்பிக்க யோசிக்குது இல்லைங்களா? மாம்சம் என்ன பண்ணுங்க? விட்டு கொடுங்க. அவங்களுக்கு நான் தாழ்ந்து போடணுமா? நான் யாரு? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? என்னுடைய அந்தஸ்து என்ன? ஜாதி என்ன? என் குலம் என்ன? என் பணம் என்ன? இல்லை. அதற்காக இயேசு என்னை அழைக்கல. பவுலனை சொல்லுகிறார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணல.
எதை கலக்கலங்க? மாம்சத்தை கலக்கல, கோபத்தை வெளியே காட்டல, கசப்பை வெளியே காட்டல. காரணம் என்ன? இயேசு எனக்குள் இருக்கிறார். எனக்கு பாரம் எப்படியாவது முடிச்சுட்டாங்க, எப்படியாவது முடிக்கணும். பெரிய ஒரு பாரம் அழுதுகிட்டு ஆண்டவரே ஊழியத்தை முடிக்கணுங்களா ஃபுல்பில்ல வந்து பேசிட்டேனே, அநேக தேவதற்கு இதற்காக கொடுத்தாங்களே, முடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் முடித்தார். என் பாரம் என் அழுத்து விலகிடுச்சு. ஒரு குழந்தை போல மனசாயிடுச்சு, ஒரு குழந்தை போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முடிச்சுலாம் முடிச்சுட்டா வந்து எங்களுக்கு தங்குவது கூட இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு லஞ்ச் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப அருமையா நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்ன? அவரை வெளிப்படுத்திட்டோம். மொழி தெரியாத மக்களுக்கு, அந்த தேயிலை தொடர்கிற மக்களுக்கு யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்தணும். மாம்சத்தை யோசிச்சிருந்தா இல்லாண்டவரு நான் போயிட்டு வந்து பார்த்துடலாமே, அதுக்கு ஒரு 50,000 போடலாம், ஜெர்மனி எடுத்து போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்துடலாமே. இல்ல அவர் அறிவிச்ச என் மனசுக்குள்ள சந்தோஷம். சொல்லிட்டா, நீ இதை முடிச்சல, நான் உனக்கு எல்லாம் முடிப்பேன். இதை முடிச்சது இல்லையா, இனிமே என்னுடைய மகிமையை பார்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. தெய்வ சித்தமான அடுத்த மாதம் நம்ம முதல் வாரம் இங்க இருக்குது, எல்லாம் ஆயுதப்படுத்துறேன். நீங்க தான் என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துல வந்துருங்க, நேரத்துல பண்ணுங்க. அப்பயோ வந்துருங்கள, நான் இல்லைன்னா பரவாயில்ல, யாரு பாருங்க, அதுக்காக வந்துருங்க. அதுக்கு 7 மணிக்கு என்ன பண்ணீங்க எல்லாருமே சொல்லுங்க. நீங்க தான் பாடணும், நான் பாட மாட்டேங்க. யாரும் கிடையாதுங்க, பாடுவதற்கு யாரும் கிடையாது. பாஸ்டர் இல்ல, யார் பாடணும்? அப்போ நீங்க தான் இருக்கணும். 7 மணிக்கு யார் இருக்கணும்? நீங்க ஒரு சில ஒழுங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லுங்க. உண்மையாகவே இது உங்க ஊழியம். மனைவியை சொல்லுங்க பார்க்கலாம், இது உங்கள் சபை, இது என்னுடைய சபையோ யாருடைய காரியம்? அதுக்கு தேவனா கொடுக்கப்பட்ட அது நான் தேவ அறிவிப்புகள் செய்து விட்டால் நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அதுக்கு யோசிக்காதீங்க. தேவன்னா யோசிக்க கூடாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம், தேவ காரியம் நான் யோசிச்சு சொல்றேங்க. சொல்றேங்க, யோசித்து இல்ல, யோசிக்கலாம் கூடாது. தேவன் சொன்ன உடனே பண்ணுங்க. அவர் சொல்லாலும் அவர் யோசிச்சாரா? அதுக்கு 38 வருஷம் மனுஷன் படுக்கையில் இருக்கிறான். அவன் யோசித்து என்ன பண்ணாரு? யோசிச்சாரு. என்ன சொல்றீங்க? ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு யோசிக்க வேண்டியவர் அவன் தான் யோசிக்கிறான். எப்படி நடக்க முடியும்? எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு தூசி தண்ணி என்ன பண்ணு யோசிச்சாரா? குருடனை பார்த்தோம், கண்களை போடுங்க, டாக்டர் கிட்ட போறோம். ஆமாங்க, சர்ஜரி பண்ணிட்டுனா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போடுங்க. நீங்க நான் போதும் பிளாக் ஒரு கூலிங் கிளாஸ் போடுங்க. அது பார்த்தா கண்ணு கூட மறந்துட்டு, அது போல இங்க நான் பார்க்கிறோம். அவர் யோசிக்க மாட்டோம், நம்ம தான் யோசிக்கிறாரு. ஆளு சொல்லுவார், அவங்க கிட்ட சமாதானமா இரு. யோசிக்கிறான் ஆண்டவரே, அவங்ககிட்ட எப்படி சமாதானமா இருக்கிறது? யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, யோசிக்கிறீங்களா? நீங்க சமாதானத்தை எழுந்தீங்கன்னா சந்தோஷம் போடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் யோசிக்காமல் சென்று விட்டால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணல. யார் அவன்? இயேசுவை எதிர்த்தவர். யார் இவர்? பவுல். யாருங்க? இயேசுவை பிடிக்காத ஒரு மனிதர், இயேசுவை வெறுத்த மனிதர், இயேசுவோடு கூட பழகி நினைக்காத மனிதர். என்ன பண்ணாருங்க? யோசனை செய்யாம என்ன பண்ணாருங்க? உடனே எழுப்பிட்டார். நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க, தேவனுக்காக வாழ போகிறது. ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, 64 போகிறதுக்கு ஒரு வாழ்க்கை. இது எவ்வளவு காலமோ இந்த ஒரு வாழ்க்கையில நான் யோசிக்காம செய்யணும். என் சைலம் ஒடுங்களா? இல்ல, பணமா? இல்ல, தேவன் கொடுப்பதை யோசிக்காதபடி செய்ய வேண்டும். அவன் சொல்லுங்க, அவருக்கு யோசித்தால் அவர் யோசனை நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் யோசித்தார்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமே, பிரியமானவன் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதே பிரியம் அல்லவா? நீ என் தாசன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் அல்லவா உன்னை உருவாக்கினேன். இவைகளை நினை. எவைகளை? உன்னை உருவாக்கினவர் அவர்தான், உன்னை மீட்டவரும் அவர்தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்தான். உன் குடும்பத்திலே உனக்கு கணவனை கொடுத்தவர் யார்தான்? சொல்லுங்க. இங்க சொல்ற பார்த்து ஊர் இல்லாதவரா? அவர் தான் ஒரு கணவர். அவன் சொல்லுங்க. இல்ல அவரை விட்டு பெரிய ராஜாவை கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். 25 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த மனுஷனுக்கு எது வருஷம் ஆச்சுங்க? 25 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு மகாராஜா கொடுத்துருப்பாரா? 25 வருஷம் ஆயிடுச்சு, ராணியை கொடுத்துருப்பாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏற்ற ராஜா யார் தான்? சொல்லுங்க.
உங்களுக்கு அந்த ராணி யாருன்னா சொல்ல மாட்டீங்க. அவங்கதான் இன்னாருக்கு இன்னார் என்று அது தெரிந்து பார்த்தீங்க. நமக்கு இது தெரியல. அதுக்கு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. தேவன் நினைச்சிட்டார். அதுக்கு யார் நினைத்தது? திருமணமான சொல்லி யார் நினைச்சதுங்க? சொல்லுங்க. தேவன் நினைத்ததை அவர் எப்படி இருந்தாலும் அவர் யார் தான் அவங்களுக்கு, அவன் எப்படி இருந்தாலும் யார் வரும் அவங்களுக்கு. அதனால் யோசனை பண்ணாமல் செய்கிறான். அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். 23 வாசிப்போம். உன்னை நம்மை துன்பப்படுத்துகிறவனே, நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்போது பிரசங்கிக்கிறவன் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு பாருங்க, மனசெல்லாம் மறந்து என்ன பண்ணாங்க? பிரசங்கத்தை கேட்கிறாங்க. என்ன பண்றாங்க? எதை கேட்கிறாங்க? வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்வதுதான் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப வாழ்ந்தது கிடையாது. காரணம் என்ன? கார்மேகத்தை போல என் பாவத்தை விட்டுவிட்டா அவர் எல்லாத்தையும் அகற்றிக்கலாம். பண்ணுங்க. உங்களை வந்து ஒரு குழந்தையை போல பார்க்கிறார். அவரால் நீங்கள் மறக்கப்படுவது இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களை கொண்டு என்ன செய்யணும் அதை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். 2 வாசி முடிச்சிடலாம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு, ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் நீங்க இங்க வருவதும் போவதும் வீணா போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்த போன என்ன சர்ச்சில் இருக்குது? அவர் பாடுற வார்த்தையே சொல்லுங்க. சொல்ற வார்த்தையே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் ஓடினதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாக விவரித்து காண்பித்தார். அதுக்கு எனக்கு வந்து எண்ணிக்கையுள்ள மக்கள் தான் போதும். அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க. புரியுதா? என்ன புரியுது? ஏதோ புரியுது. எல்லாத்துக்கும் ஆமென். என்னதுக்கு? நாம் ஓடினதும் தேவனை தேடினதுக்குரிய காலம் வீணா போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் 25 வருஷமாக ஓடிட்டே இருக்கிறேன். ஓட தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தேவனை உணர்கிறேன். போக போக அவருடைய கிருபையை நான் பார்க்க முடியுது. வீணா போகிறது என்னுடைய ஊழியம் போதும். 98 சொன்னதை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எத்தனை வருஷங்க? 25 வருஷம் முடிஞ்சிச்சு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அனைத்தவங்கெல்லாம் மறந்தாங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு வாரிய பிள்ளை மூலமாக தேவன் வழியை திறந்திருக்கிறார். காலையில் அப்ப சொன்னாரு விசுவாசமானது. இந்த 2 நாள்ல விசா வந்துட போகுது. அதுக்கு சந்தேகப்படாம பாருங்க. கொஞ்சம் அப்படி எனக்கு விசுவாசம் இருக்கு. இருந்தாலும் ஒரு தோய்வு. என்னதுங்க? ஒரு தோய்வு. நிறைய பேர் சொல்லாரு சார், நான் இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன். அவங்களுக்குலாம் விசுவாசம் இருக்கிறதுக்கு ஒரு தோய்வு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவ கிருபையில வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனா போயிட்டு இருக்குது. அந்த தம்பி அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நம்மளுடைய கீழே இருக்கிற ஐயா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 88 நாடுகளை சுத்தி பார்த்தவர் அலெக்ஸ். அதுக்கு அவரோட டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் சந்தோஷம். அதுக்கு இவ்வளவு ஒரு ஹை லெவல்ல போறீங்களா பாஸ்ட். அதுக்கு அவர் சொன்னாலும் நான் ஓடினதும் ஓடுகிறது என்ன பாருங்க வீணா. இன்னைக்குதான் தெரியுது அவருடைய பவர் என்னவென்று சொல்லி. அது போல ஒரு வாழ்க்கையுடைய மகிமை வெளிப்படும். சொன்னதை செய்யணும். நாமும் சொல்வதை செய்யணும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அதுலயும் தேவன் ரொம்ப அன்பா இருக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும். அதுக்கு நான் போயிட்டு வந்தது இந்த பெஞ்ச் கேட்டிருக்கேன். அதுக்கு அது வேற மாடல்ல போயிடும். அதுக்கு 25 வருஷத்துக்கு சொன்னது. அதுக்கு இது வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடையாது. போனதும் மனமா இருக்கும். ஆனா தேவனுக்கு மாத்திரம் மனது தெரியும். அதுக்கு இது வந்து அப்படி ஒன்றும் கரெக்டானது கிடையாதுங்க. அது மாதிரி கரெக்டா போட்டா அது வேற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இது கோணலமானமா இருக்கும். ஆனா தேவனுடைய இருதயத்துக்குள்ளாய் கவரப்பட்டது. அதற்கு தான் இன்றைக்கு காரியங்களை கற்று செய்கிறான். நீ என்னால் மறக்கப்படுவது நான் மாம்சத்தோடும் இல்லை. யோசனைலாம் பண்ணாதீங்க. தேவனுக்கு ஒரு அடி எடுத்துலாம் பண்ணுறீங்க. நீங்க 4 அடி எடுத்து வச்சீங்கன்னா அவர் 8 அடி. ஆமா, நான் கடந்த வாரம் நேற்று 4 அடி எடுத்தோம். ஆனா சொல்ல நான் 8 அடி உனக்கு. அதுக்கு 8 அடி அவர் தாக்குது. அதுக்கு இப்போ அங்க எல்லா வழியும் நான் திறக்க போறேன். அதுக்கு இங்க போன எங்களுக்கு வழியே தெரியாதுங்க. நாங்க ஒரு நினைச்சோம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக நினைச்சோம். அதுக்கு போக முடியல. அங்க போனா பாஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. 2 மாசம் ஆயிடுச்சு. போகலாம் நினைச்சோம், போக முடியல. ஆனா அங்க போயிட்டு பிற்பாடு ஜஸ்டிஸ் சாருக்கு நான் போன் பண்ண அவர் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் 1 மணிக்கு போன் பண்றாங்க. பாஸ் போன் பண்ணிருக்கீங்க. நாங்க அந்த அதுக்குள்ள அந்த ஏரியா விட்டு வந்துட்டோம். நாங்க
எல்லா வழிகளும் என்ன பண்ணுங்க, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தேவன் செஞ்ச காரணம் என்ன? அப்போ சொன்னாரு, நீ 4 அடி போயிருக்கு இல்லையா, உனக்கு 8 அடி வாசலை தேவன் திறக்கிறான். அநேக வாசல் திறக்கப்பட போகிறது. உண்மையாகவே இனிவர் நாட்கள் ஊழியத்தை கர்த்தர் மையப்படுத்த போகிறார். 25 வருஷம் ஒடுங்கி நடுங்கி அவமானம், நிந்தனைகள், இல்லாமைகள் எவ்வளவோ தாண்டி வந்த, ஆனால் மாம்சத்தோடும் யோசனை பண்ணலங்க. என்னுடைய சரீரம் ஒடுங்கின போது கூட எழுப்பினேன் தேவனுக்காக. என்னுடைய மனது ஒடுங்கின போது எழுப்பினேன் தேவனுக்காக. தேவன் ஒருவர் தான் அதை பார்க்கிறாரு. அவருக்கு தான் உருவாக்கின, அவருக்கு தான் தெரியும். அனைவருக்கு என்னுடைய காரியம் விலகி கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் விலகி கொண்டபடியினாலே முடிவில் அது விளங்கும். உண்மையாகவே நம்ம தேவனுக்கு வாழ்வோம். மாம்சத்தோடும் யோசனை பண்ணாதீங்க. தேவனுடைய கருத்து என்னதுங்க? இறங்கிடுங்க தேவனுக்காக. நீங்க இறங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு இறங்கி வருகிறவர். தாவீது குமாரனுக்கு இறங்கும் என்று சொன்னார். இல்லைங்களா? சீசன் என்ன பண்ணாங்க? ஒதுக்குறாங்க. என்ன பண்ணாங்க? அவர் கடந்து போயிட்டாருப்பா. என்ன பண்ணாருங்க? தாண்டி போயிட்டாரு. நீ கூப்பிட்டாத, நீயோ ஒரு குருடன், இரண்டாவது யார் நீ? ஒரு பிச்சைக்காரன். இப்படி உங்களுக்கு தகுதி இருக்கு, பார்க்க முடியுமா? பார்வைக்கு யாரா இருக்கிறார்? குருடா இருக்கிறார். தகுதி என்ன இருக்கு? பிச்சைக்காரன் அல்லவா? ஆனால் தாண்டி போனவர் அவனை தேடி திரும்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் தாண்டலங்க, அவர்களை தேடி திரும்பி வந்து ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். தாண்டி போயிட்டாரு, மறந்து போயிட்டாரு, மாறி போயிட்டாரு, எல்லாம் மாறுவாங்க. கர்த்தர் மாறவே இவைகளை நினை. தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டார். கர்ப்பத்திலேயே நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார், உருவாக்கினார். கார்மேகத்தை போல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கிட்டாரு. அதனால் நீங்க மறக்கப்படுவது இல்லை. இருக்கிற யாரும் தேவனால் மறக்கப்படுகிற பாத்திரம் கிடையாது. இயேசு மனதிலே வைத்திருக்கிறார். எதை வைத்திருக்கிறார்? நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் வாழ்கிறதை நீங்க மாம்சத்தில் என்ன பண்ணாதீங்க. கோபமோ, ஆத்திரமோ, கசப்போ, வைராக்கியம் இதெல்லாம் நீக்கிடுங்க. இவையெல்லாம் பேய்த்தனத்தின் ஆவிகள். நீங்க யாக்கோபுல படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேய்த்தனத்தின் ஆவிகள். கோபம் என்பது என்னவா? பேய் இருக்கு. எனக்கு கோபம் இருந்தா எனக்குள்ள என்ன இருக்குன்னு? எனக்குள்ள பெருமை இருந்தா, எனக்குள்ள விரோதம் இருந்தா, எனக்குள்ள கசப்பு இருந்தா பேய் தான் இருக்கு. அப்ப என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? பேய் தான் சொல்லுவாங்க. நான் பேயா இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? எனக்குள் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? தேவனை வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கை. அதை போல சந்தோஷம் கொடுத்து ஒண்ணு கிடையாது. வெளிப்படுத்தும்படியாக கண்களை கொடுக்க தோற்றி பார்த்தேன். மீட்டுக் கொண்டார். உன்னை மீட்டுக் கொண்டு கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறதாவது, வானங்களை படைத்து பூமியை பிரித்தவர் அவர். அந்த 44ஆம் அதிகாரத்தை மீண்டும் படிச்சு நாம் எப்பேற்பட்ட ஜனம் என்பதை அதுக்கு அறிந்து கொள்ள முடியும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரடியாக நம்ம அதை படிச்சுக்கணும். ஊழியர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனத்தை நிலைப்படுத்துவார், வசனத்தை நிலைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விலக்கி விட்டீர்கள். எல்லாவற்றையும் விலக்கி விட்டு எனக்குள் இருந்த பாவத்தை, கார்மேகத்தை போல் அகற்றிட்டீங்க. தகப்பட்டு அகற்றிட்டீங்க ராஜா. எனக்கும் உனக்கும் உள்ள உறவை யாராலையும் தடை செய்ய முடியாது. என் தாய் தகப்பன் என் உறவுகளை விட நீதான் மேலானவர் ஐயா. எனக்கு கொடுத்த குழந்தைகளை விட, எனக்கு கொடுத்த கணவரை விட, எனக்கு கொடுத்த மனைவி விட நீதான் மேலானவர் ஆண்டவரே. உங்களை மேன்மைப்படுத்த மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்காம கர்த்தர் உயர்த்துகிற ஒரு கிருபைக்காக ஆசீர்வதிங்க. திருவிருந்துக்காய் சோத்திரம் எங்களை அதற்கு பாத்திரமானவர்களாய் பங்குகளாய் மாற்றுகிறார். தகுதிப்படுத்துங்க. உடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில்